64 பேர் உயிர்களை பலிவாங்கிய கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விசாரணை வளையத்திற்குள் 2 டிஎஸ்பிக்கள் உட்பட 9 போலீசார் வந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த 2 டிஎஸ்பிகள் மற்றும் இதர போலீசார் பற்றின விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தற்பொழுது விசாரணை நிலவரம் எப்படி இருக்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் அருந்தி இதுவரை 65 நபர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை மொத்தம் 21 நபர்களை கைது செய்துள்ளனர். மேலும் இதில் முக்கிய நபர்களான மாதேஷ் உட்பட பல்வேறு நபர்களிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்களான வெளியானது. அதாவது சென்னை புறநகர் உட்பட பல்வேறு இடங்கள்ல இவர்கள் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மெத்தனால்களை வாங்கப்பட்டு அதனை சப்ளை செய்யக்கூடிய பணியில இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 11 நபர்களை 6 நாட்கள் காவலில் எடுக்க இவர்கள் திட்டமிட்டு சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதன் விசாரணை வருகிற திங்கட்கிழமை வர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இதன் சிபிசிஐடி விசாரணையானது அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. அதாவது இந்த சிபிசிஐடி விசாரணை வளையத்திற்குள்ள 2 டிஎஸ்பிக்கள் உட்பட 9 போலீசாரை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக சரியாக இந்த மெத்தனால் உட்பட இந்த விஷசாராயம் உலாவுவதை தடுக்க தவறியதாக ஏற்கனவே மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் உட்பட 2 டிஎஸ்பிக்கள் உட்பட 9 போலீசாரை தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்தது. இந்த நிலையில இந்த 9 பேரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 9 பேரிடம் அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இவர்கள் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்வதை ஏற்கனவே மத்திய நுண்ணறிவு பிரிவின் அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருக்கக்கூடிய மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஏற்கனவே இது குறித்து கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக ஒரு ரிப்போர்ட் ஒன்றை போட்டதாகவும் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில தற்போது இந்த 9 பேரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.